சாமி போய் வருவோம் கணக்கன்பட்டிக்கு. வாழ வழியை காட்டும் சத்குருநாதர் கோவிலுக்கு. நம்பி வந்த எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிடுவா. நமக்கு ஒரு வழியை சொல்லி குலசாமியாக துணை இருப்பான். வாங்க சாமி போய் வருவோம் கணக்கன்பட்டிக்கு. வாழ வழியை காட்டும் சத்குருநாதர் கோயிலுக்கு. கஷ்டமே இல்லாதவன் இந்த மண்ணுல தான் யாரு சாமி. இருந்தா எங்களுக்கு நீயும் கொஞ்சம் சொல்லு சாமி. கஷ்டப்பட்ட கடன் தீரும்னு கணக்கை சொல்லி தரும். சத்குருவை தேடி போவோம் கூட நீயும் கொஞ்சம் வா சாமி. வாங்க சாமி போய் வருவோம் கணக்கன்பட்டிக்கு. வாழ வழியை காட்டும் சத்குருநாதர் கோயிலுக்கு. நல்லது செய்யுற சாமியை கும்பிட நேரம் காலம் பார்க்கலாமா? கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தான் அவரை தேடி போகணுமா? கொடுக்கிற தெய்வம் என்றுமே நேரம் காலம் பார்த்ததுண்டா? நாம மட்டும் கணக்கு பார்க்கிறது சரியான்னு நீ சொல்லு சாமி. வாங்க சாமி போய் வருவோம் கணக்கன்பட்டிக்கு. வாழ வழியை காட்டும் சத்குருநாதர் கோயிலுக்கு. ஊரார் பேச்சை கேட்டுத்தான் சாமியையும் கும்பிடணுமா? நம்பிக்கை இல்லாத பக்தியை சாமியும் தான் ஏத்துக்குமா? நம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் நம்பிக்கையானவனாயிருப்பேன்னு சத்குரு சொன்ன வார்த்தையை நம்ம மனசுல ஏத்திக்கணும் சாமி. வாங்க சாமி போய் வருவோம் கணக்கன்பட்டிக்கு. வாழ வழியை காட்டும் சத்குருநாதர் கோயிலுக்கு. பக்கனுக்கு எது தேவைன்னு பகவானுக்கு தெரியும் சாமி. எதை தந்தா நல்லதுன்னு அந்த தாயுமானவரும் அறிவாரு சாமி. கேட்கிறத நீயும் கொஞ்சம் தெளிவா கேட்கணும் சாமி. ஆகாதத கேட்டு வாங்கி புட்டு அழுது புரண்டா ஆகாது சாமி. வாங்க சாமி போய் வருவோம் கணக்கன்பட்டிக்கு. வாழ வழியை காட்டும் சத்குருநாதர் கோயிலுக்கு. சத்குருவின் சன்னதியில் நிம்மதி அனிதம் வேண்டும். அவர் பாதம்